ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எம்கேஜிபி ஹோம்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ரெக்னன்சி சம்மந்தமான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலில் வந்து நிறைய ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். இதுவும் வந்து நம்ம வந்து ஏர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் வந்து அந்த ஏர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் வந்து எப்போத்துலேருந்து நம்ம வந்து பார்க்கணும், எப்போ வந்து பார்த்தா வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், இல்லை வந்து அது வந்து பீரியட்ஸ்க்கான சிம்டம்ஸ், அதை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, அப்புறம் வந்து எது வந்து கரெக்டாக எந்த சிம்டம்ஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆகும், இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட கூட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து மேரேஜ் ஆகி ஒரு 1 இயர் வந்து நம்மளுக்கு வந்து பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு டிலே ஆகிடுச்சுனாலே நம்மளுக்கு வரக்கூடிய எல்லா சிம்டம்ஸுமே நம்மளுக்கு வந்து ஏர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் மாதிரி தான் தெரியும். ஈவன் வந்து நம்மளோட பீரியட்ஸ் வரதுக்கான சிம்டம்ஸ் கூட நம்மளுக்கு வந்து ஏர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் மாதிரி தான் தெரியும். ஸோ வந்து இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மளோட ப்ரெக்னன்சியை வந்து எதிர்பார்த்து காத்திருக்கிறது மட்டும்தான் காரணம். அந்த ஒரு தாட்னால தான் வந்து நம்மளுக்கு வந்து எந்த சிம்டம்ஸ் வந்தாலுமே நம்மளுக்கு வந்து அது வந்து ஏர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸாக நம்மளுக்கு வந்து எடுக்க தோணுது. ஸோ வந்து என்ன மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இப்போ வந்து சில பேருக்கு வந்து பிரெஸ்ட் பெயின் வரும், பிரெஸ்ட் டெண்டர்னஸ் வரும், அதே மாதிரி வந்து ஓவர் டயர்ட்னஸ் வரும், இல்லைனா வந்து வாமிட்டிங் வரும், இல்லைனா மார்னிங் சிக்னஸ் வரும். இந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். எப்போ வந்து இதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஓவலேஷன் முடிஞ்சதுக்கு ஒரு 2 வீக்ஸ் ஆஃப்டர்லேருந்து இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். உங்களுக்கு வந்து 28 டேஸ் வந்து பீரியட் சைக்கிளாக இருந்துச்சுன்னா 14 டேஸில் வந்து உங்களுக்கு வந்து ஓவலேஷன் வந்து நடக்கும். ஸோ அந்த 14 டேஸ்லேருந்து ஆஃப்டர் 1 வீக்கு கழிச்சு வந்து உங்களுக்கு வந்து இம்ப்ளான்டேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து பேபி வந்து ஃபார்ம் ஆகியிருந்தாங்க அப்படின்னா அந்த இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸிங்லாம் நடக்கும். அது வந்து என்னன்னு சொல்லி நம்ம வீடியோவில் நிறைய போட்டிருக்கோம். ஸோ வந்து இதில் வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன். அந்த ஸ்பேமும் அந்த இம்ப்ளான்டேஷன் அந்த ஓவலேஷன் முடிஞ்சு வெடித்த அந்த கருமுட்டையும் வந்து மீட் பண்ணி ஒரு பேபியாக வந்து ஃபார்ம் ஆகிற ஒரு தருணம் தான் அந்த இம்ப்ளான்டேஷன். ஸோ அந்த மாதிரி இம்ப்ளான்டேஷன் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக நடந்துருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளோட நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பான நம்மளுக்கு வந்து ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ வந்து என்ன தான் இந்த சிம்டம்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த வாமிட்டிங், டயர்ட்னஸ்ஸு, பிரெஸ்ட்டு பெயின், பிரெஸ்ட் டெண்டர்னஸ், இன்னும் நிறைய விதமான சிம்டம்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் தெரிஞ்சாலுமே நம்ம வந்து மெயினாக பார்க்கக்கூடிய ஒரே ஒரு சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பீரியட்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கிறது. நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் மிஸ் ஆச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து மூவ் ஆகும் நம்மளோட ப்ரெக்னன்சி. ஸோ அந்த பீரியட்ஸ் மிஸ் ஆகி ஒரு 2 இல்லைனா 3 டேஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சிம்டம்ஸ் எல்லாம் அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து அதை ஏர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸாக எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து உங்களுக்கு சப்போஸ் அந்த ஓவலேஷன் முடிஞ்சு ஆஃப்டர் ஒரு 1 வீக்லேருந்து இந்த சிம்டம்ஸ் எல்லாம் தெரியுது, அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு பீரியட்ஸ் வரதுக்கு கூட இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் தெரியும். ஸோ வந்து நீங்கள் வந்து இதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு மெயினாக பார்க்க வேண்டிய ஒரே ஒரு சிம்டம்ஸ் தான் இருக்குது. அது வந்து உங்களோட பீரியட்ஸ் மிஸ் ஆகிறது. உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸாக இருந்து உங்களுக்கு பீரியட்ஸ் மிஸ் ஆகி இந்த சிம்டம்ஸ் எல்லாம் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக உங்களோட ப்ரெக்னன்சிக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ ஒரு 5 டேஸ் பீரியட்ஸ் மிஸ் ஆயிருச்சு. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பீங்க, எப்படியும் யூரின் டெஸ்ட் எடுத்து பார்ப்பீங்க. மேக்ஸிமம் ஒரு 5 டேஸில் 8 டேஸில் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட யூரினை ஏர்லி மார்னிங் எடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டபுள் லைன் வந்துச்சுன்னா உங்களோட ப்ரெக்னன்சி வந்து கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆகும். இல்லாட்டி வந்து நீங்கள் வந்து ஒரு உடனே உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பீரியட்ஸ் மிஸ் ஆன ஒரு 5 டேஸில் வந்து நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருங்க. அங்கே போயிட்டு ஹெச்சிஜி ஹார்மோன் பீட்டா ஹெச்சிஜி டெஸ்ட் பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. அதில் வந்து உடனே வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து உங்களுக்கு அந்த பீட்டா ஹெச்சிஜி லெவல் வந்து கிரேட்டர் தென் 25 இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி வந்து கண்டிப்பாக பாசிட்டிவாக வரும். அதுவே வந்து லெஸ் தென் 5 இருந்துச்சு அப்படின்னா ப்ரெக்னன்சி வந்து நெகட்டிவ்னு வரும். சப்போஸ் வந்து நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் மிஸ் ஆயிருந்தாலும் ப்ரெக்னன்சி நெகட்டிவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து எது வேணாலும் வரலாம், பாசிட்டிவும் வரலாம், நெகட்டிவும் வரலாம். எதுவுமே வந்து நீங்கள் வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. ஸோ வந்து நீங்கள் ப்ரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக வந்து ஒரு சில பேருக்கு வந்து ப்ளீடிங் வரலாம். அதை வந்து நம்ம வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்து சொல்லுவோம். ஸோ இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்து எதனால் வந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அந்த பேபி ஃபார்ம் ஆகிருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அந்த பேபி ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா அதுக்கு வந்து சாப்பாடு எல்லாம் போகிறதுக்கு வேண்டி பிளாசண்டா வந்து அதாவது நஞ்சு கொடி வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த நஞ்சு கொடி ஃபார்ம் ஆகிற டைமில் வந்து ஒரு சில பேருக்கு வந்து ப்ளீடிங் ஏற்படும். இதை வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்கோரியானிக் ஹெமரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து இந்த மாதிரி வந்து ப்ளீடிங் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து இந்த பிளாசண்டா ஃபார்ம் ஆகிறதுனால தான் நம்மளுக்கு வந்து அந்த ப்ளீடிங் வந்து இருக்கும். ஸோ அந்த ப்ளீடிங் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்காது. ட்ராப் பை ட்ராப்பாக ஒரு 3 டேஸ் இல்லை 2 டேஸ் தான் இருக்கும். இது ரொம்ப ரேஞ்ச் வந்து கம்மியாக தான் இருக்கும். கலரும் டிஃபராக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து அதெல்லாம் நினச்சி பயப்படாதீங்க. ஒன்ஸ் வந்து உங்கள் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா, இப்போ நார்மலாக ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிறவங்களுக்கு இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்லாம் இருக்கிறது வந்து நார்மலாக ஆகி போச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம எதையும் நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது.
ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நடக்கும். ஸோ இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்லாம் முடிஞ்சு உங்களோட ப்ரெக்னென்சியும் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஒன்றில் பிளட் டெஸ்ட் இல்லைனா யூரின் டெஸ்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறமா ஒரு 8 வீக் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு பேபிக்கு வந்து ஹார்ட் பீட் எல்லாம் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வர ஆரம்பித்ததும் நம்மளுக்கு வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்து நம்மளுக்கு பேபிக்கு ஹார்ட் பீட் வந்திருக்கா வரலையான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஹார்ட் பீட் வந்துருந்துச்சு அப்படின்னா வந்து அது வந்து ஒரு முழுமையான குட் ஹெல்த்தியான பேபியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட ப்ரெக்னென்சியை வந்து கண்டினியூ பண்ண சொல்லுவாங்க. அல்லாட்டி வந்து நம்மளுக்கு வந்து எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா வேறு எதுவும் அதுக்கான டிசிஷன் வந்து அவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து நிறைய சிம்டம்ஸ் தெரியுது, ஆனால் வந்து எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் வந்து எவ்வளோ சிம்டம்ஸ் தெரிஞ்சாலுமே நீங்கள் வந்து மெயினாக பார்க்க வேண்டிய ஒரே ஒரு சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா உங்களோட பீரியட்ஸ் மிஸ் ஆகிறத மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் எல்லா சிம்டம்ஸையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு பீரியட்ஸ் மிஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்தந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இதெல்லாம் நம்மளோட ஏர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்னு. சப்போஸ் வந்து பீரியட்ஸ் வரதுக்கு கூட இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும். ஸோ ரெண்டையும் நினச்சி நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க குழப்பிக்க வேண்டாம் அவங்கள. ஸோ வந்து இந்த வீடியோட டாபிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து எது பீரியட்ஸ்க்கான சிம்டம்ஸ் எது ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ்னு சொல்லி உங்கள் பீரியட்ஸ் மிஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோட டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். MKJP ஹோம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.